ஓகே, இன்னொரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் வந்துட்டு. இது வந்துட்டு இதை காட்டுறது வந்துட்டு நம்ம நாட்டு கறிக்கொச்சிக்காய் பெப்பர் அண்டிஞ்சு சொல்லுவாங்க வந்து. அதில் ஒன்று தான் இது வந்து நம்ம நாட்டு வந்துட்டு கறிக்கொச்சிக்காய். இது வந்துட்டு அது நான் காய்ச்சிருக்கு. இது ஏற்கனவே நான் வந்து கணக்காக ஆஞ்சிட்டேன், இதான் ஆஞ்சி பயன்படுத்திட்டேன் வீட்டுக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசி வந்துட்டு நம்மளோட நுவரேலியாவிலேருந்து வர கறிக்கொச்சிக்காய் அப்படி சொல்லலாம். இது வந்து அடுத்த இந்தியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வீட். இதில் இது நல்லா காய்ச்சிருக்கு வந்துட்டு. அந்த இதை விட இது நல்லா காய்ச்சிருக்கு. இது வந்து மேலே தான் பார்த்து காய்க்கும். அதில் சாதாரணமாக ஒரு 15-20 காய்க்கு மேலே இருக்கு. இப்போ வந்துட்டு நல்லா காய்ச்சிருக்கு வந்துட்டு. இதுவும் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வந்து வைக்கலாம். இதெல்லாம் பெருசாக வைக்கிறதில்லை. ஒரு மரம் வச்சாலே காணும் உங்களுக்கு. நம்ம டெய்லியாக இது வந்து ஜூஸ் பண்ண போகிறதும் இல்லை வந்துட்டு. இருந்தால் போல் என்னத்துக்கும் இப்போ டெவால் பெர்னம் இதுகளுக்கு போடக்குள்ள இது வந்து நல்லா அரிக்கும் வந்துட்டு. இதுவும் வந்துட்டு நீங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு பயிராக வந்து இதஞ்சி வச்சு உருவாக்கினேன்னா உங்களோட உணவு தேவையும் பூர்த்தியாகும். இயற்கையான உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். உடம்புக்கு நல்லா நோயின்றி வாழலாம். அடுத்தது வந்துட்டு நம்மளோட உள்ளுறுப்புகள் மூளைகளுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டு தோட்டத்தில் இருக்கிறபடியான வீட்டு தோட்டத்தை நம்ம பயிரிட்டு வளர்க்குறதால இதே மாதிரி நீங்களும் செய்யணும். செஞ்சு இப்போ கேட்டுட்டு போகிறதில்ல. இது மாதிரி செஞ்சு வேண்டியன்னா தான் உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் என்னன்றது தெரியும். ப்ராஃபிட்ன்றது நீங்கள் கோடிக்கணக்கான லாபம் என்றில்லை. நீங்கள் கோடிக்கணக்கான காசை வச்சுருந்தாலும் நோயை வந்து குணப்படுத்தலை. நோய் வராமல் நம்மளோட மூளையில் வந்து வேறு இடத்தை சிதறாமல் நல்ல இடத்த இருக்கணும் அப்படி சொன்னால் தான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீட்டு தோட்டம் வந்துட்டு நல்ல ஒரு தெரப்பி அப்படி சொல்கிறோம். நம்ம இப்போ யோகா நம்மளோட மன அமைதிக்கு பெஸ்ட்டானது வந்து யோகாண்டிடுவோம். அதே ஈக்குவலிட்டியாக இருக்கிறது வந்துட்டு இந்த இதாண்டி சொல்லுவோம். நாம் வந்துட்டு வீட்டு தோட்டம் நல்ல ஒரு மன அமைதி இதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு வீட்டு தோட்ட தெரப்பி என்றான்னு சொல்லுவேன். ஹோம் கார்டன் தெரப்பி. நம்ம இப்போ காசை கொடுத்தா இங்கே நம்ம வந்து $70 எடுப்பான் வந்து அவருக்கு யோகாவும். அதே மாதிரி ஃபிசியோதெரப்பிக்கு போன வேண்டியன்னா $90 அவசியம்னா ஒரு 40 மினிட் 30 மினிட் தான் எடுப்பாங்க. இது ஒன்றுமே இல்லை. நம்ம ஒன்றுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நம்மளோட வீட்டில் சின்ன ஒரு பகுதியை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் செஞ்சு எடுத்து வேண்டியன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மன அமைதிக்கோ கோயிலுக்கோ அதுக்கு இதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு தோட்டம் பண்ணியிருந்தேன்னா நல்ல பீஸ்ஃபுல். இப்போ வேலையிலேருந்து வருவையில் வந்து சின்ன ட்ரெஸ்ஸாக வருவையில் வந்துட்டு ஒருக்கா தண்ணி அடிக்கிற கோஸ் எடுத்துகிட்டு தண்ணியை அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா மனம் அப்படியே டவுன் ஆகும். அந்த இது வந்துட்டு உங்களோட ட்ரெஸ் அப்படியே டவுன் ஆகும் இதுலேருந்து. அதுக்காகத்தான் இதை நம்ம வந்துட்டு திருப்பி அடிக்கடி பதவிகளை போட்டுரும். நம்ம வந்து இதுக்காக தான் இந்த இதுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த பதிவுகளை போடுறதுக்கு காரணம் வந்து அடுத்தாக்குன்னு நான் ஏன் பெற்ற இன்பம் பெருக வையம் அவ்வளோதான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.